ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷேக் அப்படின்ற பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு. முகமது ஷேக் பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விமான நிலையமானது அடுத்து வந்து மேக்டோம் அப்படின்ற ஒரு விமான நிலையமாக மாறப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அதிகமான டாலர் வந்து ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்டோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விமான நிலையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்து நாங்கள் இந்த இவ்வளோ டாலர்ஸ் வந்து செலவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்டம் அப்படின்றது வந்து எதனால் இவங்க இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் கட்டுறாங்க, ஸோ வேர்ல்டுலேயே இல்லாத அளவுக்கு இவங்க எதனால் இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர இளைஞர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக சிறந்த இதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து எப்படி நடத்தப்பட்டிருக்கு அதை வந்து அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இதில் நிறைய அடைக்குள்ளனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்தை வந்து நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது கட்ட போகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2009 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாதி விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அதாவது COVID-19 வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு வெளியே வர முடியாத சூழ்நிலையில காரணமாக தான் இது வந்து அப்படியே நாங்கள் இந்த பிளானை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணியிருந்தோம். பட் அகைன் வந்து இந்த மேக்டம்ன்ற சொல்லப்படுற இந்த ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்தை கட்டுறோம். இதில் இருக்கக்கூடிய ஐடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடம் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட முன்னால் இருந்தவங்களுடைய ஒரு நினைவார்த்தமாக வந்து தான் வந்து இதை நாங்கள் கட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து பார்க்கப்படுது. இந்த பேரிடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து துபாயில் வந்து பாரம்பரியமாக பார்க்கப்படுது. ஸோ இதை வந்து ஒரு நினைவு சின்னமான்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து நாங்கள் இதை கட்ட போகிறோம் அப்படின்ற வந்து முகமது ஷேக்ன்ற வந்து அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த அரைக்குறையாக இந்த விமான நிலையம் கட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வந்தது காரணமாக தான் வந்து நாங்கள் இதை வந்து கட்ட முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 பக்கம் தான் வந்து வெளியே போக முடியும். ஸோ இதாகவே வந்து பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட கேட்ஸ் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் 500 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இதில் நிற்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லை ஏர் பஸ்ஸெல்லாம் வந்து இதில் நிறையா நிற்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய விமான நிலையத்தோடு அதிகமாக வந்து இதில் நிற்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2009 இப்போ வரைக்கும் ஆகப்பட்ட செலவுமே வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அதில் மட்டும் எப்பவுமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து அவங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இந்த விமான நிலையத்தை வந்து கட்டுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2009 2021 வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 காரணமாக வந்து யாருமே துபாய்க்கு வந்து அவ்வளோவா வந்து ட்ராவல் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால வந்து நிதி வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா COVID-19 வந்து எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்புறதுக்கு முன்னாடியே வந்து துபாய் வந்து சீக்கிரமாக திரும்பின காரணமாக தான் நாங்கள் வந்து அகைன் வந்து நாங்கள் இதில் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விமான நிலையத்தை கட்டுற நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். இது வந்து ரொம்ப நாள் பிளான் தான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அகைன் வந்து இவங்க என்னதான் வந்து இப்போ பூஜ் கலிஃபா தான் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ் கலிஃபா தான் இப்போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டடமாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே இதை வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில் வந்து எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அகைன் வந்து இந்த மாதிரியான ஒரு விமான நிலையத்தை கட்டுறதுனால ஸோ இதுவுமே வந்து அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து இதில் வந்து ஒரு பார்வை இருக்கும் அப்படின்னு வந்து முகமது ஷேக் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விமான நிலையம் கட்டுறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து 80% மேலே வந்து இன்னும் அதிகமாக வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். 80% மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. என்னதான் வந்து இவங்க இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது பண்ணி இவ்வளோ பெரிய விமான நிலையம் கட்டினாலும் பட் எல்லா கண்ட்ரிஸ் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுமே வந்து ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து நிதியில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வருவாய் வந்து அந்த அளவுக்கு வரலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா COVID-19 தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் கட்ட முடியாமல் போயிருக்கலாமே தவிர மற்றபடி இந்த விமான நிலையம் கட்டுறது வந்து எங்களுடைய பல காலத்து வந்து குறிக்கோள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் இதை கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே வந்து துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புர்ஜ் கலிஃபா வந்து ஒரு மிகப்பெரிய கட்டடமாக இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாளாக வந்து பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை இதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த விமான நிலையம் கட்டுறது ஸோ அகைன் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லாமல் விசிட்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய நிலையில் இவங்க வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து இப்போ சைக்ளோன் வந்து வந்திருக்கு, துபாயில் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சில சயின்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து செயற்கை மலையை வந்து உருவாக்கின காரணத்தினால தான் துபாயில் வந்து சைக்ளோன் வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட்
ஆனால் என்னதான் சைக்ளோன் வந்தாலும் இவங்களோட அதிகப்படியான முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து, அதாவது லாஸ்ட் 2 இயரில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த ஏர்போர்ட்னு வந்து சொல்லலாம். மேக்டியம் ஏர்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து துபாய் அரசு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.